நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்சஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வா. ஆக்சுவலி நீ அப்படின்னா தும் அப்படின்னு சொல்லணும், அண்ட் ஆப் அப்படின்னு சொல்லணும். ஸோ தும்னா என்ன, ஆப்னா என்ன? ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளோட சின்னவங்க கிட்ட பேசும்போது நீ அப்படின்னு பேசுவோம். இதே நம்ம கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட பேசும்போது நீன்னு சொல்ல மாட்டோம், நீங்கள், நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீ அப்படின்னா தும். இதே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசணும் அப்படின்னா ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நீ அப்படின்னா தும், நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நம்ம ஆப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வா, தும் ஆவோ. நீ அப்படின்னா தும், வா அப்படின்னா ஆவோ. நீ வா, தும் ஆவோ, தும் ஆவோ. நீ போ அப்படின்னா தும் ஜாவோ, போ அப்படின்னா ஜாவோ. ஸோ நீ போ அப்படின்னா தும் ஜாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ பேசு, தும் போலோ. நீ பேசு, நீ அப்படின்னா தும், பேசு அப்படின்னா போலோ. நீ பேசு, தும் போலோ. நீ பேசாத அப்படின்னா தும் மத் போலோ. மத் அப்படிங்கிற வேர்டு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது யூஸ் பண்ணணும். நீ பேசாத, நீ பேசாத, தும் மத் போலோ. ஸோ நீ பேசு அப்படின்னா தும் போலோ, தும் போலோ. நெக்ஸ்ட் ஒன், நீ உட்காரு, தும் பைட்டோ, தும் பைட்டோ. உட்காரு அப்படின்னா பைட்டோ. நீ அப்படின்னா தும். ஸோ நீ உட்காரு அப்படின்னா தும் பைட்டோ, தும் பைட்டோ. நீ உட்காராத அப்படின்னா தும் மத் பைட்டோ, தும் மத் பைட்டோ, தும் மத் பைட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ படி, தும் படோ. நீ அப்படின்னா தும், படி அப்படின்னா படோ, படி படோ. நீ படி, தும் படோ. நீ படிக்காத, தும் மத் படோ. நீ படிக்காத அப்படின்னா தும் மத் படோ. நீ படி அப்படின்னா தும் படோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ எழுது. எழுது அப்படின்னா லிக்கோ. ஸோ நீ எழுது அப்படின்னா தும் லிக்கோ. நீ எழுதாத அப்படின்னா தும் மத் லிக்கோ, தும் மத் லிக்கோ, தும் மத் லிக்கோ. நீ எழுது, தும் லிக்கோ, தும் லிக்கோ. நெக்ஸ்ட் ஒன், நீ விளையாடு. நீ விளையாடு, தும் கேலோ. நீ விளையாடு, தும் கேலோ. நீ விளையாடாத, தும் மத் கேலோ. நீ விளையாடு, நீ விளையாடாதே, தும் மத் கேலோ. நீ விளையாடு, நீ விளையாடாதே, தும் மத் கேலோ. இப்போ நீ விளையாடு அப்படின்னா தும் கேலோ. ஓகே, நீ செய். நீ செய், இது எப்படி சொல்லலாம் கேஷுவலா? தும் கரோ, தும் கரோ. கரோ அப்படின்னா செய். நீ செய்யாதே அப்படின்னா தும் மத் கரோ, தும் மத் கரோ. நீ செய், தும் கரோ. நீ செய்யாதே, தும் மத் கரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ கொண்டு வா, தும் லாவோ. நீ கொண்டு வா, தும் லாவோ, தும் லாவோ. நீ கொண்டு வராத, தும் மத் லாவோ. நீ கொண்டு வா, தும் லாவோ. நீ கொண்டு வராத, தும் மத் லாவோ. ஸோ நீ கொண்டு வா அப்படின்னா தும் லாவோ, தும் லாவோ. நெக்ஸ்ட் ஒன், நீ கட்டாயம் பார். நீ அப்படின்னா தும், கட்டாயம் அப்படின்னா கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்ல, ஜரூர். பார் அப்படின்னா தேக்கோ. நீ கட்டாயம் பார், தும் ஜரூர் தேக்கோ. பார்னா தேக்கோ. நீ கட்டாயம் பார், தும் ஜரூர் தேக்கோ. நீ கட்டாயம் பார்க்காதே, தும் ஜரூர் மத் தேக்கோ, தும் ஜரூர் நஹி தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வணக்கம் ஐயா. ஒரு பெரியவங்களை நம்ம பார்க்குறோம், வணக்கம் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நமஸ்தே ஜி, நமஸ்தே ஜி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நமஸ்தே ஜி. இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நீ யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். இப்போது நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ், மரியாதைக்குரிய வாக்கியங்கள். ஓகே, நீங்கள் உள்ளே வாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
நீங்கள் அப்படின்னா ஆப் யூஸ் பண்ணணும். ஸோ நீ அப்படின்னா தும், நீங்கள் அப்படின்னா ஆப். நீங்கள் ஆப். உள்ளே அப்படின்னா அந்தர், வெளியே அப்படின்னா பாகர். ஸோ உள்ளே அந்தர். வாருங்கள். வா அப்படின்னா ஆவோ ஆ அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே வாருங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறனால ஆயே அப்படின்னு சொல்லணும். ஆயே, நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் அந்தர் ஆயே. ஓகே ஓகே. நீங்கள் வெளியே போங்கள், இது எப்படி சொல்லலாம்? ஆப் பாகர் ஜாயியே. போங்கள் அப்படின்னா ஜாயியே. ஸோ நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் அந்தர் ஆயியே. ஆப் அந்தர் ஆயியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் உட்காருங்கள். நீங்கள் உட்காருங்க. ஆப் பைட்டியே. நீங்கள் அப்படின்னா ஆப், உட்காரு அப்படின்னா பைட்டோ. ஆனால் இங்கே உட்காருங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பைட்டியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்கள் உட்காருங்கள். ஆப் பைட்டியே. ஆப் பைட்டியே. நீங்கள் உட்காருங்கள். ஆப் பைட்டியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். நீங்கள் அப்படின்னா ஆப், தண்ணீர் அப்படின்னா பாணி, குடியுங்கள் அப்படின்னா பிஜிஏ. குடி அப்படின்னா பியோ, பி அப்படின்னு சொல்லணும். பட் இங்கே குடியுங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நம்ம பிஜிஏ, பிஜிஏ அப்படின்னு சொல்லணும். ஓகே. நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். ஆப் பாணி பீஜியே. ஆப் பாணி பீஜியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வாங்க, இது எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஆப், கொண்டு வாருங்கள் லாயே. லாயே, கொண்டு வாருங்கள். கொண்டு வா அப்படின்னா லாவோ, லா அப்படின்னு சொல்லணும். கொண்டு வாருங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது லாயே அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆப் லாயே. நீ கொண்டு வா. ஆப் நீ கொண்டு வா அப்படின்னா தும் லாவோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னா ஆப் லாயியே. ஓகே. நீங்கள் சாப்பிடுங்கள். ஆப் காயே. சாப்பிடு அப்படின்னா காவோ, கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாப்பிடுங்கள் அப்படின்னு வரும்போது காயே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சாப்பிடுங்கள். ஆப் காயே. ஆப் காயே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் கொடுங்கள். நீங்கள் கொடுங்க, அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, இது எப்படி சொல்லலாம்? நீங்கள் அப்படின்னா ஆப், கொடுங்கள் அப்படின்னா தீஜியே. கொடு அப்படின்னா தோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொடுங்கள் அப்படின்னா தீஜியே. ஸோ நீங்கள் கொடுங்கள். ஆப் தீஜியே. ஆப் தீஜியே. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் இந்த வேலை செய்யுங்கள். நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, இது எப்படி சொல்லலாம்? ஆப் யக் காம் கீஜியே. நீங்கள் அப்படின்னா ஆப், இந்த அப்படின்னா யக், அந்த அப்படின்னா வக், காம் அப்படின்னா வேலை, வேலை அப்படின்னா காம், செய்யுங்கள் அப்படின்னா கீஜியே, செய் அப்படின்னா கரோ, செய்யுங்கள் அப்படின்னா கீஜியே. நீங்கள் இந்த வேலை செய்யுங்கள். ஆப் யக் காம் கீஜியே. நீங்கள் அந்த வேலை செய்யுங்கள். ஆப் வக் காம் கீஜியே. ஓகேவா? இந்த அந்த இதான் டிஃப்ரென்ஸ். இந்த நான் யக், அந்த நான் வக். ஸோ நீங்கள் இந்த வேலை செய்யுங்கள். ஆப் யக் காம் கீஜியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க, இது எப்படி சொல்லலாம்? ஆப் கைசா ஹே. ஆப் கைசா ஹே. நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்போம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? ஆப் கைசா ஹே. ஆப் கைசா ஹே. ஓகே. நீங்கள் அப்படின்னா ஆப், எப்படி அப்படின்னா கைசா, இருக்கிறீர்கள், ஹே, ஆப் கைசா ஹே. ஓகேவா? இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும், எனக்கு வேணும், இது எப்படி சொல்லலாம்? முஜே சாஹியே. எனக்கு அப்படின்னா முஜே, வேண்டும் அப்படின்னா சாஹியே. எனக்கு வேண்டும். முஜே சாஹியே. முஜே சாஹியே. வேண்டாம், நஹி சாஹியே. வேண்டும் அப்படின்னா சாஹியே, வேண்டாம் அப்படின்னா நஹி சாஹியே. எனக்கு வேண்டாம் அப்படின்னா முஜே நஹி சாஹியே. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 20 ஹிந்தி வாக்கியங்களும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வாக்கியங்கள். நம்ம வீட்டில் இருக்கும்போது கேஷுவலாக பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.